திவ்யோடைய தாலி செயின் வந்து எத்தனை பவுன் அப்படின்ட்டு கேட்டாங்க. தாலி செயின் நீங்கள் போட்டிருக்கீங்க. தாலி செயின் வந்து அம்மா வீட்டில் போட்டதா இல்லை பட்டு வீட்டை போட்டதா? எத்தனை பவுன் சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து 7 வருஷமா 6 வருஷமா லவ் பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் ஒய்ஃப் வந்து எப்பவுமே அழகு தான். என் ஒய்ஃப் எனக்கு அழகு, மற்றவங்களுக்கும் அழகு தான். அது வந்து பொறாமையில் பேசுகிறீங்க. இவங்க வளர்ந்துடக்கூடாதுன்ற ஒரு பொறாமையில் தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கேட்ட ரிப்பீட்டடான கேள்விக்கு நாங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். Q&A என்னென்ன கொஸ்டின் சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து டெய்லி vlogல டெய்லி கொஸ்டின் பண்ணுறது, ஏன் வந்து ஹோட்டல் போடல, ஹோட்டல் வந்து ஊத்திச்சா, ஹோட்டல் போயிடுச்சா, பரோட்டா போடுறது இப்போ விட்டுட்டிங்களா. ஸோ இது மாதிரி ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின் வருது. இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர்? ஒரே ஆன்சர் தான். என்ன ஆன்சர்னா, நம்ம கடை போட்டு வந்து 2 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. எதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கடை போடல அப்படின்னாக்கா, எனக்கு வந்து இந்த வெயில் வந்து ஒத்துக்கவே இல்லை. ரொம்ப 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 வெயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 டிகிரி அடிக்கும் பொழுது நம்ம வந்து அடுப்பில் தான் வேலை செய்கிறோம். நம்ம வந்து ஏசியில் வேலை செய்யலை, சரிங்களா? நான் ஏசியில் வேலை செஞ்ச காலம்லாம் போயிடுச்சு. 2013 2014 வரைக்கும் ஏசியில் தான் வேலை செஞ்சேன். இப்போ வந்து அனலில் வேலை செய்யும்போது வந்து கையெல்லாம் வந்து இப்போ கை எப்படி இருக்குது, விரல்லாம் எப்படி இருக்குது. ஆனால் கடை போடும்போது எனக்கு அப்படியே கொப்பளமாக வந்து அப்படியே ரத்தமே வர ஆரம்பிச்சிச்சு. சுத்தமாக தாங்கவே இல்லை, கையால் சாப்பிடவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ வெயில் லைட்டாக கொஞ்சம் குறையட்டும், அதுக்கப்புறம் வந்து கடை போட்டுக்கலான்னு ஒரு ஐடியா. இல்லைன்னா நடுவில் எப்போ வேணாலும் போட்டுருவேன். அதனால் கடையெல்லாம் விட்டுடலாம் மாட்டேன். நான் வெயில் குறையட்டுன்ற ஒரு ரீசன் தான், வேறு எதுவும் இல்லை. அது வரைக்கும் நம்ம என்ன அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புளிய மரத்துக்கு போகிறோம், புளியை உடுக்கிறோம், அதை வந்து உரித்து காய வச்சு அரிஞ்சு விற்கிறோம். ஸோ அப்படி தான் வந்து ஃபேமிலி போயிட்டுருக்கு. அது வந்து இப்போதைக்கு வெயில் வரைக்கும் அதுதான். அது கொஞ்சம் நல்லா மூமெண்ட்டில் இருக்குது. அந்த பிஸ்னஸ் தான் கொஞ்சம் லைட்டாக போயிட்டு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கெலாம் அதுதான் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து, உங்கள் அண்ணன் பொண்ணுக்கு ஒரே ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு தான். அண்ணனுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான். பொண்ணு வந்து நிறைய பேர் சாதனா கேட்டேன்னு சொல்லுங்கள். சாதனா எப்படி இருக்கா, சப்ஸ்கிரைபரே நேரடியாகவே கேட்குறாங்க ஃபோன் பேசும்போது, சாதனா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அண்ணனுக்கு வந்து அண்ணனுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான். அதுக்கப்புறம் தம்பிலாம் இல்லை. அப்புறம் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, திவ்யோடைய தாலி செயின் வந்து எத்தனை பவுன் அப்படின்ட்டு கேட்டாங்க. தாலி செயின் நீங்கள் போட்டிருக்கீங்க. தாலி செயின் வந்து அம்மா வீட்டில் போட்டதா இல்லை பட்டு வீட்டை போட்டதா? எத்தனை பவுன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க அம்மா வீட்டில் போட்ட தாலி செயின் தான் அது. அம்மா வீட்டில் வந்து 3 பவுன் போட்டாங்க. என்னைக்கு போட்டாங்கன்னா வளைகாப்பு அன்னைக்கு போட்டாங்க. வளைகாப்பு அன்னைக்கு 3 பவுன் போட்டாங்க பட்டுக்கு. நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க போல. இதில் வந்து மொத்தம் 5 குண்டு இருக்கும். 5 குண்டா 4? ஆமாம், 5 குண்டு இருக்குது. அந்த 5 குண்டு நல்லா ரீச்சாக தான் இருக்குது. 5 குண்டு இருக்குது மொத்தம். 3 பவுன் பட்டுக்கு அதான் வந்து போட்டாங்க. 3 பவுன் போட்டாங்க. அம்மா வீட்டில் தான் போட்டாங்க. என்னை பற்றி கொஸ்டின் தான். பல்லு மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா எனக்கு தெரியவே இல்லை. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து 7 வருஷமா 6 வருஷமாக லவ் பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நாங்கள் க்ளோஸாக இருக்கிறோம். அவள் பல்லை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. அழகாக இருக்கும். என் பொண்டாட்டியோட பல்லு நல்லா தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. என் ஒய்ஃப் வந்து எப்பவுமே அழகு தான். என் ஒய்ஃப் எனக்கு அழகு, மற்றவங்களுக்கும் அழகு தான். அது வந்து பொறாமையில் பேசுகிறீங்க. இவங்க வளர்ந்துடக்கூடாதுன்ற ஒரு பொறாமையில் தான் நீங்கள் பேசுகிறீங்க. எங்களை வந்து நல்லபடியாக இவங்களை வளர்த்து விடணும், எங்களை பிடிச்சி நிறைய பேர் பார்க்குறாங்க. அது ஒருத்தவங்க வந்து பிடிக்கல. அது பிடிக்காததுக்கு காரணம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து யதார்த்தமாக தான் இருக்கிறோம்.
கரெக்டாக நாங்கள் வந்து ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு கரெக்டாக எல்லாம் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஒரு யதார்த்தமாக தான் இருக்கிறோம். அது இல்லைன்னா அது உங்களுக்கு பிடிக்கல காரணம் எங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த காலத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு யதார்த்தமாக பேசிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி இவ்வளோ ஒரு லவ்விங்காக இருக்கிறது வந்து இருப்பாங்க. எங்களுக்குள்ளார எந்த ஒரு சந்தேகமே வரவே வராது. இது வந்து பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, அப்போ அடிச்சிக்கின்னு உடச்சிக்கின்னு நாங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ராங்க் பண்ணுவோம். ப்ராங்க்லேருந்து நான் சொல்லி வச்சுக்கிட்டு தான் பண்ணுவோம். ஸோ அது வந்து வேறு, அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது தான். நாங்கள் வந்து அடிச்சிக்கின்னு உதச்சிக்கின்னு அப்படிலாம் இல்லை. இது வந்து பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, அப்போ சீரியஸாக அடிச்சிக்கின்னு உதச்சிக்கின்னு இருக்கிற குடும்பம் தான் அப்போ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சாதனாவோட ஹோம் டூர் போடுங்க. சாதனாவோடைய ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்கிறீங்க. இது வரைக்குமே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்குது. நான் போக மாட்டேன். போகும்போது நான் வந்து ஹோம் டூர் போடுறேன், அவ்வளோதான். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ளே கிச்சன் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நாங்கள் நடுவில் வந்து தடுப்பு வச்சுருக்கோம். இதே ஒரு வீடு தான் இது. நடுவில் ஒரு கதவு மறைப்பு மாதிரி வச்சு அண்ணாண்டு அவங்க இருக்காங்க. போட முடிப்போம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடலாம் தான். அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் ஹோம் டூர் போடுறோம். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களை அவங்க சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க சேர்த்துக்கினா என்ன, சேர்த்துக்காட்டி என்ன, அவங்க வேலையை பார்க்குறாங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். இதில் என்ன உங்களுக்கு வருது? அவங்க சேர்த்துக்கிட்டா என்ன, சேர்த்துக்காட்டி என்ன, அவங்க மாட்டும் அவங்க தனியாக வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். சேரும்போது தான் சேருவோம், சரிங்களா? சும்மா நாங்கள் போயிட்டு பார்த்துக்கிட்டு சும்மா வருவோம். ஏதாவது ஒரு விசேஷம் வருதுனாக்கா போவோம், வருவோம், பேசுவோம், அவ்வளோதான். அவங்க சேர்த்துக்கவே இல்லை, உங்களுடைய இது என்ன, அது எனக்கு ஒன்றுமே தெரியல. இதெல்லாம் ஒரு கேள்வியே இல்லை. நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க? ஒரு நாலேஜோடு கேளுங்க, சரிங்களா? சண்டை மூட்டுறதுக்காக நீங்கள் அவங்க சேர்த்துக்கலான்றீங்க. உங்களுக்கு என்ன அதில்? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டா. சகோதரி, உங்கள் அம்மா வீட்டில் சீராக எந்த பொருளும் கொடுக்கவில்லையா? தவறாக நினைக்க வேண்டாம், மனதில் அவங்க யதார்த்தமாக தான் கேட்டாங்க. ஒன்று அவங்க வந்து மனசில் காண்டு வச்சுக்கலாம் கேட்கல, நார்மலாக கேட்குற மாதிரி கேட்டாங்க. என்னன்னாக்கா, அதான் பட்டுக்கு வந்து 3 பவுன் தாலி சரடு போட்டாங்க, அவ்வளோதான். வேற அவங்க ஏன் போடல அப்படின்னு நானும் கேட்கவும் மாட்டேன். எனக்கு அதான் போட்டாங்க. வட்சனுக்கு வந்து போட்டாங்க, ஜுவல்ஸ் பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க, முக்காப்பம் செயின் போட்டிருக்காங்க. ஆமாம், மற்றபடி நானும் எதுவும் கேட்கவும் மாட்டேன். இவங்க எதாவது கேட்டுடுவாங்களோ அப்படின்னு நினச்சி அவங்க போடல. அவங்க பொண்ணு போடணும்னு நினைக்கும் போது போட போகிறாங்க, அவ்வளோதான். இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது சீர் கேட்டு தான் வாங்கணும் அப்படிலாம் இல்லை, அவங்களா கொடுத்தா தான் சீர். நம்ம கேட்டு வாங்கிறது சீர் இல்லை, அது வந்து பிடுங்கிறது, அவ்வளோதான். அடுத்தது, சன்ஷேடுக்கும் சுவருக்கும் இடையில் வலை போடுங்க, பூச்சி பொட்டு வராமல் சேஃப்டியாக இருக்கும். நாங்கள் வந்து ரொம்ப நாளாகவே அந்த இடத்துல கதவு போடணும்னு நினைக்கிறேன். கையில் காசு இருக்கும்போது அது இன்னும் தெரியல. அது எல்லாமே அது எல்லாமே வீடுலாம் ஃபுல்லாக நம்ம இது பண்ணின்னு வரும்போது வந்து அது வந்து அந்த கதை வந்து தேவைப்படாது. இப்போ நான் வந்து அந்த இடத்துல ஒரு ரூம் போட போகிறேன்னு வச்சுக்கேன், அந்த இடத்துல கதவு வந்து போகிறது வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு டெம்பரரியான ஒரு கதவு போடணுன்னாக்கா போட்டு தான் ஆகணும். போடணும். அது மாதிரி இந்த வலையும் போட சொன்னாங்க, அதையும் போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இதான் ரீசன், கண்டிப்பாக போட்டுடுறோம். அடுத்த கொஸ்டின் வந்து, வட்சனுக்கு வந்து ஏன் இன்னும் முடியை எடுக்காமல் வச்சுருக்கீங்க? அது வந்து என் பையனை வந்து முடி வெட்டி பார்க்கணுன்னு எனக்கே கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது. எப்படா மொட்டை அடிப்போம் அப்படின்ட்டு எனக்கும் வந்து அது ஒரு எண்ணம் இருக்குது தான். ஏன்னா இவங்களுக்கு ஜடெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஆமாம், ஏன்னா என் பையனை வந்து நம்ம வந்து பையனாக பார்த்துருப்போம். இப்போ வந்து முடியெலாம் நிறையா இருக்குது. வந்து என் பையனை நான் கூட்டு போயிட்டு சலூன் கடையில் போயிட்டு ஸ்டைலாக முடியெலாம் வெட்டணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எங்கே பார்த்தாலும் பாப்பாவா கேட்குறாங்க. ஆமாம், கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே வந்து தம்பினே கேட்க மாட்றாங்க.
பொண்ணா பாப்பா பாப்பா இங்க வா பாப்பா இந்த பாப்பா அழகா இருக்கு அப்படிதான் சொல்றாங்க தவிர பையன். அதே மாதிரி வந்து என் பையனை வந்து எல்லாரும் வந்து அம்மா மாதிரியே இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ என் பொண்டாட்டி எவ்வளோ அழகு அப்படின்றது வந்து என் பையனை வச்சே வந்து புரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு சிலவங்க தான் வந்து தேவையில்லாத ஒரு கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. என் ஒய்ஃப் வந்து எவ்வளோ அழகுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு தெரியும். இப்போ எங்கள் அண்ணன் பட் என்னை வந்து அப்படி சொல்லலை அவங்க. நான் வந்து ஒல்லியாக இருக்குன்றது அவங்க அப்படி மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒல்லியாக இருக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. ஒல்லியாக தடியாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கான், வயசானாக்கா சீக்கிரமாக வயசான மாதிரி தெரிஞ்சிடும். ஒல்லியாக இருந்துட்டு குண்டாகலாம், குண்டாக இருந்துட்டு ஒல்லியாக வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். நான் அவங்களே தான் இருக்கேன் அப்படியே. எனக்கு அதெல்லாம் பெருசாக எதுவும் தோணல. நான் வந்து ஆனால் எனக்கு லைட்டாக இன்னும் ஒரு 5-10 கிலோ ஏறிச்சுன்னா நல்லா இருக்கும். 10 கிலோலாம் ஏறினா சரி வராது, இன்னும் ஒரு 4-5 கிலோ ஏறினா ஓகே தான். இல்லை நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட்டுக்குலாம் அந்த ஒரு ஃபீலே கிடையாது. இல்லையே, எப்படி இருந்தாலும் ஓகே அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் ஃபீலே இல்லை. ஆமாம். ஆனால் எனக்கு வந்து நான் வந்து பட்டுக்கிட்ட சொல்லுவேன், எனக்கு வந்து இன்னும் ஒரு 5 கிலோ ஏற்றணும், இன்னும் சாப்பிட்றது இன்னும் சாப்பிட்றது. ஆனால் பட்டு வந்து நல்லா தான் சாப்பிடுவாங்க. எல்லாருமே என்ன கேட்குறீங்க, என்னதான் உன் பொண்டாட்டிக்கு சாப்பாடே போட மாட்டியான்ட்டு. என் பொண்டாட்டி நல்லா சாப்பிடுவா. கேட்கறது வேற வீட்டுக்கு வர கெஸ்டே உன் பொண்டாட்டிக்கு சாப்பாடே போடுறது இல்லையான்னு வேற கேட்டுருவாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. காலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி ஓகே ஒரு 3 பூரி 4 இட்லி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சரி இதுதான் வேற ஒன்றும் இல்லை. வெயிட் இல்லை வெயிட் அதிகமாக இருக்காங்கன்ட்டு அவங்கள பற்றி எதுவுமே நீங்கள் குறை சொல்லவே கூடாது. அது அவங்களுடைய அவங்க ஃபேமிலியே அதை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க. சரி அடுத்த கொஸ்டின். வட்சனுக்கு ஏன் அதான் மொட்டை அடிக்கலன்னா மொட்டை அடிக்கணும். ஆடி மாதம் கண்டிப்பாக அடிச்சிருவோம். இதோ வருதில்ல ஜூலை ஆகட்டு, ஜூலையில் கண்டிப்பாக நாங்கள் வட்சனுக்கு பொங்கல் வச்சு மொட்டை அடிக்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் அது வரைக்கும் எந்த பெருசுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வட்சனுக்கு வந்து நீ டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் ட்ரை பண்ணிருக்கேவா, வி ஷேப், அப்புறம் என்னமோ சொல்றாங்க, சம்மர் கட்டிங், போலீஸ் கட்டிங், அப்புறம் வந்து ஸ்டெப் கட்டிங், பாக்ஸ் கட்டிங் எல்லாம் போட்டு. நீ வந்து வேலைக்கு போறேன்னு சொன்ன, அதுவும் ஊத்திச்சா அப்படிங்கள ஒரு கேட்குறாங்க. அதானே வேலைக்கு போனா என்ன போவாட்டி நீங்க சம்பாரிச்சு போட போறீங்களா? நான் தான் சம்பாரிச்சு போட போறேன், நான் தான் சோறு போட போறேன். என்ன இருக்குது, படிச்சுட்டாங்க தான், படித்ததுக்கான வேலைக்கு போகணும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதனால உங்களுக்கு என்ன இருக்குது, பட்டு வந்து வீட்டிலேருந்தே வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க, படித்து எக்ஸாமில் வந்து பாஸ் ஆனாக்கா வேலைக்கு போகிறாங்க, பாஸ் ஆகலே அடுத்து டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறாங்க. நான் தானே சோறு போடுறேன், நீங்களா சோறு போடுறீங்க? ஓகே அதுதான் கொஸ்டின். இந்த மோஸ்ட்டாக ரிப்பீட்டடான கொஸ்டின் கிடையாது போல். அதுக்கான ரீசன் சொல்லி தெளிப்பட்ட தெளிவோ. ஸோ அதுதான் ஆன்சர், அதுதான் உண்மையான ரீசன். வெயில் அதுதான் கண்டிப்பாக நாங்கள் வந்து கூடிய விரைவில் வந்து கடை போடுவோம். ஸோ இந்த Q&A வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.